ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி அளிப்பதில் காலதாமதம் செய்யப்படுவதாக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்வதாகவும், தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், வீடியோ விளம்பரங்களில் ஆட்சேபத்திற்குரிய கருத்துகள் இடம்பெற்றிருப்பதாக கூறி விளம்பரத்திற்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டிருப்பதாக வாதிட்டார். மேலும் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கும் மாநில அளவிலான குழுக்களின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில்தான் மேல்முறையீடு செய்ய முடியும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்து 10 மாதங்களுக்கு பிறகே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில்தான் முறையிட முடியும் என்ற விதி முந்தைய தேர்தல்களில் பின்பற்றப்பட்டனவா என விளக்கமளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.